ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே அகாடமி. இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய வருடங்கள்ல நமக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். ஓகே, அப்படி பாக்குறப்ப ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல மட்டும் நமக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷம் அதுல நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. கரெக்டா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா SIPC மாதிரி எக்ஸாம்ல ஸ்ட்ரைட்டா கேட்பாங்க, TNPSC மாதிரி எக்ஸாம்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்பாங்க. ஓகேவா? அதனால SIPC TNPSC படிக்கிறவங்களுக்கு இந்த கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து ஒரு சீரியஸாவே அப்படியே கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதாவது ஒரே வருஷம் பல கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்க்கலாம்னு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வருஷம் இந்த வருஷத்தை கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல 1969 பார்க்க போறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமா பார்க்கப்படுது. ஸோ இதுல என்னென்ன விஷயங்களா இருக்குங்கிறது டீடைலா சொல்லிடுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி SIPCக்கு நமக்கு என்ன அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட் SIக்கு PCக்கு ரெண்டும் சேர்ந்து ஜாயின் பண்ணா, ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் SIக்கு PCக்கு ரெண்டும் சேர்ந்து ஜாயின் பண்ணா, ஆஃப்லைன் டெஸ்ட் SIக்கு PCக்கு ரெண்டும் சேர்ந்து ஜாயின் பண்ணா கொடுத்துருக்கோம். இந்த 3 மட்டும் ஆஃபர் போட்டிருக்கோம், இன்னையோட முடியுது. ஓகே, இந்த ஆஃபர் இன்னையோட முடியுது. அதாவது இந்த வேலை நீங்க எப்ப பாப்பீங்கன்னு தெரியல, டிசம்பர் 2ஆம் தேதியோட இந்த ஆஃபர் முடியுது. ஓகேவா? அப்புறம் இதோட ஃபீஸ் எல்லாமே அதிகமாயிரும். சேம் டைம் ஆஃப்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் வந்தீங்கன்னா இதுக்கு ஆஃபர்லாம் இல்லை, இது ஃபிக்ஸடாவே தான் ஃபீஸ். பிசிக்கல் வேணும்னா 10,000, பிசிக்கல் வேணும்னா 12,000. மெட்டீரியல் போட்டுருக்க SIPC யூஸ் ஆகிற மாதிரி புக்கா வேணும்னா 999, PDF வேணும்னா 599. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் 7708 கான்டெக்ட் பண்ணி நீங்க எடுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா CISF அப்படிங்கிறது 1969 தான் தொடங்கியிருப்பாங்க இந்தியாவில். ஓகேவா? இந்த CISF என்ன சார் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓகேவா? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை அப்படின்னு வரும். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1969ல கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் இஸ்ரோ. இஸ்ரோ தெரியும், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதுவும் 1969 தான் கொண்டு வராங்க. இது குறிப்பா என்னைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆகஸ்ட் 15. ஓகேவா? ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திர தினம். அந்த ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப இஸ்ரோங்கிறத கொண்டு வராங்க. ஓகே, இஸ்ரோ எப்ப கொண்டு வந்தாங்க? 1969ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1969ல ஒரு 14 பேங்கை நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. இந்தியால 14 வங்கிகளை 14 பேங்க்ஸ் தேசியமயமாக்குறது எப்ப? 1969ல. ஓகேவா? 14 பேங்கை நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி நேஷனலைஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்னு எடுத்து பாக்குறப்ப அதுக்கப்புறமா ஒரு 6 பேங்க் நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. இது எப்பனா 1980ல. 1980 ஒரு 6 பேங்க் நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. 1969 14 பேங்க் நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. 1992ல ஒரு பேங்க் நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இது என்ன பேங்க்ஸ்னா IDBI. IDBIனா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபார் இந்தியா. 1992ல ஒரு பேங்க் நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. திரும்ப இந்த பிரைவேட் ஆக்கி இப்ப LICயோட மெர்ஜ்ல இருக்கு இந்த IDBI அப்படிங்கிறது. ஓகே, 14 பேங்க் இந்த வருஷம் நேஷனலைஸ் பண்ணனால இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ரைட், முதல் அணுமின் நிலையம் இந்தியால முதல் அணுமின் நிலையம் கொண்டு வந்தது 1969ல தான். எங்கன்னா தாராப்பூர்ல. தாராப்பூர் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. ஓகேவா? தாராப்பூர்ல இந்தியாவோட முதல் அணுமின் நிலையம் கொண்டு வந்தது எப்ப? இதே 1969ல தான். நெக்ஸ்ட், மெட்ராஸ தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினது 1969 தான். மெட்ராஸ தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினது 1969 தான். எல்லாம் ரொம்ப ஃபேமஸா தெரிஞ்ச ராஜமன்னார் கமிஷன், ராஜமன்னார் குழு, அது எப்பனா 1969ல தான். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அந்த உறவுகளுக்காக போட்டது. இது ஆக்சுவலா போட்டது வந்து பாத்தீங்கன்னா அப்போதைக்கு சிஎம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். ஓகேவா? அவங்க தான் போட்டிருப்பாங்க. அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து IAS IPS ஆபீசர்ஸ் வேண்டாம். ஓகே, எங்களுக்கு வந்துட்டு கவர்னர் அப்படிங்கிறவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான சில கோரிக்கைகள்லாம் கொடுத்துருப்பாங்க ராஜமன்னார்குள்ள. அப்ப பிரதமர் இந்திரா காந்தி இருப்பாங்க, ஆனா அதை நிராகரிச்சிருவாங்க. ஓகே, அதாவது தமிழ்நாட்டுல குறிப்பா DMK அவங்களோட இது எப்படி இருக்கும்னா, அது தமிழ்நாடு தனி நாடா கொடுங்க, அது திராவிட நாடு தனியா பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு தான் இதுக்கு முன்னாலாம் பேசியிருப்பாங்க. அண்ணா ஆகட்டும், அதுக்கு மாதிரி எந்தவங்களாகட்டும். அப்படி பாக்குறப்ப கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகேவா? திராவிட நாடு தமிழ்நாடு தனியா கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்ப நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிலேஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணணும்னு சொல்லிட்டுதான் IAS IPS எல்லாம் வேண்டாம், அது வந்து IAS IPS வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ராஜமன்னார் குழுல. கவர்னர் வேண்டாம். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆட்கள். அது இல்லைனாலே கிட்டத்தட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல் மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க, ஆனா நிராகரிச்சுவாங்க. ராஜமன்னார் குழு எப்ப? 1969ல. அது தமிழ்நாடு CM. 1969 தான் அறிஞர் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. திரும்ப கலைஞர் கருணாநிதி வந்து பாத்தீங்கன்னா CM ஆயிருவாங்க. ஓகேவா? 1969ல யார் CM ஆயிருப்பா? கலைஞர் கருணாநிதி ஆயிருந்திருப்பாங்க. திரும்ப 1972 ஒரு எலெக்ஷன் வரும், அப்பயும் கலைஞர் தான் ஜெயிப்பார் CM. 1977ல வர எலெக்ஷன்ல ADMK எம்ஜிஆர் வின் பண்ணிடுவாங்க. ADMK கட்சி ஆரம்பிச்சது 1972ல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சேம் டைம் 1967ல அறிஞர் அண்ணா CM ஆயிருப்பாங்க. ஓகே, 2 வருஷம் CM இருந்திருப்பாரு. 69ல அண்ணா இறந்து போய் கலைஞர் CM ஆயிருவாங்க.
அண்ணா வந்து டிஎம்கே, கலைஞர் டிஎம்கே உங்களுக்கு தெரியும். சோ டிஎம்கே கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1949 1949 டிஎம்கே அப்படிங்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது உருவாக்கி இருக்கும். கரெக்டா ஒரு 18 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. இந்த 18 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிருப்பாங்கிறப்ப நமக்கு இன்னொரு விஷயம் தெரியணும். 1980ல பிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்திருக்கும். ஓகே, இந்த கட்சி எப்ப ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க, எப்ப பிரதமரா ஆட்சியை பிடிச்சிருப்பாங்கன்னா 1998ல. இதுக்கும் 18 வருஷம் தான். இது ரெண்டும் ஒரு லிங்க். ஓகேவா, டிஎம்கே ஆட்சியை பிடிச்சது 18 வருஷத்துல, பிஜேபி ஆட்சியை பிடிச்சதும் 18 வருஷத்துல. ஓகே, பிஜேபி 1980ல வந்திருக்கும். அத்வானி, வாஜ்பாய் 2 பேரும் சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, பிஜேபி பத்தி பேசுறப்ப ஆர்எஸ்எஸ் பத்தி நம்ம பேசி ஆகணும். ஆர்எஸ்எஸ் அப்படிங்கறது 1925ல கொண்டு வந்திருப்பாங்க. யார் கொண்டு வந்ததுன்னா ஹெங்டேவர் அப்படிங்கிறவர். ஓகே, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். ஒரு வருஷத்தை பத்தியும் நம்ம இவ்வளவு விஷயங்கள் பாக்குறோம். அதோட ரெலவெண்டா அப்படியே பாக்குறப்ப பின்னால நிறைய விஷயங்கள் போகும். சரிங்களா? சரி, இந்தியாவில இப்ப யார் பிரதமரா இருந்தாங்கன்னா இந்திரா காந்தி. ஓகேவா, 1969 இந்தியாவில பிரதமரா இருந்த இந்திரா காந்தி. நேஷனலைஸ் பண்ணப்பையும் யார் பிரதமர்? அவங்க இந்திரா காந்தி தான். எல்லாம் ஒரே விஷயம் தானே. இந்திரா காந்தி உங்களுக்கு தெரியும், நேருவோட பொண்ணு. கரெக்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1969 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் வருது. சேம் டைம் 1969ல தான் 4வது 5ஆண்டு திட்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, 5 பிளான் உங்களுக்கு தெரியும். 4th 5 பிளான் 1969 1974 வரைக்கும் போட்டிருப்பாங்க. இந்த 4th 5 பிளானும் 1969 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே, இந்த 5 பிளான் ஏன் முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா 3rd 5 பிளான் முடிஞ்சது 1966ல, 4th 5 பிளான் ஸ்டார்ட் ஆனது 1969ல. இந்த 3 வருஷம் நடுவில் என்ன சார் அப்படின்னா 3 வருஷம் பிளானிங்க்கு லீவ் விட்டுருப்பாங்க, திட்ட விடுமுறை விட்டுருப்பாங்க. 66, 67, 68 வந்து பிளானிங் லீவ், திட்ட விடுமுறை விட்டுருப்பாங்க. ஓகே, திட்ட விடுமுறைன்னு சொல்லிட்டு வருஷம் பிளான் போட்டிருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலா அப்போதைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் பிளான் போடலான்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா இந்திரா தான் இப்போ பிரதமர், வருஷம் தான் பிளான் போட்டிருப்பாங்க. அப்ப ஜனதா பார்ட்டி, ஜனதா தளத்துல மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவர், அந்த கட்சியை சேர்ந்த மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவர் விமர்சனம் செஞ்சிருப்பாரு. ஓகேவா, என்னன்னா நீங்க என்ன பிளானிங்க்கு லீவ் விட்டீங்களா அப்படின்ட்டு. கவர்மெண்ட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, கவர்மெண்ட் வருஷம் பிளான் போட்டிருப்பாங்க. அப்ப எதிர்கட்சியா இருந்த ஆப்போசிட் பார்ட்டியா இருந்த ஜனதா பார்ட்டியை சேர்ந்த மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவரு விமர்சனம் செஞ்சிருப்பாரு, பிளானிங்க்கு லீவ் விட்டீங்களா அப்படின்ட்டு. இந்த மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறது ஒரு இடத்துல காங்கிரஸ் இருந்தவர் தான், கட்சி மாதிரி வெளியில போயிட்டு இருப்பாரு. ஓகே, சோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு வருஷமா நம்ம பார்க்கலாம். அடுத்து அப்படியே இந்த 1975 நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அது இந்த மாதிரி முக்கியமான வருஷங்கள் 1962, 65 இந்த மாதிரி நம்ம ஒரு வருஷமா போடுறோம். உங்களுக்கு என்ன வருஷம் வேணுமோ அதை கேளுங்க, நம்ம அடுத்தடுத்து கொண்டு வரும். ஓகே, சோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி SIPC அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் கேட்டு ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.